உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, யார் பேசுறது? அக்கா, நான் சுவாதியோட ஃப்ரெண்டு காவியா பேசுறேன். ஓ, காவியாவா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்கக்கா. சொல்லுடி, என்ன விஷயம்? ஸ்வாதியை விட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட பேசணுந்தாக்கா நான் கால் பண்ணேன். அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, அடுத்த வாரம் இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்க போகுது. நம்ம சுவாதி தான் நல்லா பாடுவாள்ல. எங்க காலேஜ் சார்பா பாட்டு போட்டியில கலந்துக்க சொன்னா அவ முடியாதுன்னு சொல்றா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா அவ கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லக்கா. இந்த போட்டியில அவ கலந்துக்கிட்டா அவ கண்டிப்பா ஜெயிப்பா. ஏன்னு தெரியல, இந்த விஷயத்துல அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கலான்னு கால் பண்ணேன். அக்கா, நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. நீங்க தான் அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கணும். அவ என்கிட்ட காலேஜ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவா. ஆனா இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, நான் இத பத்தி அவகிட்ட பேசுறேன். எப்படியாச்சும் பேசி சம்மதிக்க வைங்கக்கா. பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டா நிச்சயம் கப்பா அவளுக்கு தான். கண்டிப்பா சம்மதிக்க வைப்பேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. வச்சுட்டுமா? வாக்கா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஸ்வாதி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்னக்கா செஞ்சேன்? திடீர்னு வந்து இப்படி பேசுற? காலேஜ் காம்படிஷன் பாட்டு போட்டியில நீ கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே, ஏன் அப்படி சொன்ன? உனக்கு யாருக்கா இத சொன்னது? இப்ப அதுவா முக்கியம்? நீ கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன, அத சொல்லு. என்னக்கா தெரியாத மாதிரியே கேக்குற? அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களாலதான் நான் பாடுற ஆசைய மனசுக்குள்ள வச்சு புதைச்சிட்டேன். நான் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனாலதான் நான் கலந்துக்க வேணாம் டிசைட் பண்ணிட்டேன். ஸ்வாதி, பாடுறதுங்கிறது கடவுள் கொடுக்கிற கிஃப்ட். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. பாடுற திறமைய விட்டுட்டு நீ அதை வெளிக்காட்டாம இருக்கிறது சரியில்லை. உன் திறமைய வெளிக்காட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நீ பயன்படுத்திக்க வேண்டாமா? அக்கா, நீ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பாடினா அது மூலமா நாளைக்கு நீ பெரிய சிங்கரா கூட வரலாம். அம்மாவுக்கு பயந்துட்டு உன் திறமைய காட்டாம இருக்கிறது சரியில்லை. அப்படியே அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் நான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். நீ இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும், ஓகேவா? சரிக்கா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஸ்வாதி. இது உன் ஃப்ரெண்டு காவியா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி உன் பேரை பாட்டு போட்டிக்கு கொடுக்க சொல்லிடுறேன். சரிக்கா. நீ இந்த நிமிஷத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. காம்படிஷன்ல நல்லா பாடி ஜெயிக்கணும், புரியுதா? சரிக்கா. நீ காம்படிஷன்ல ஜெயிச்சு கப்போட வரணும். அதுதான் இந்த அக்காவுக்கு நீ கொடுக்கிற கல்யாண கிஃப்டா இருக்கணும். உனக்கு கல்யாண கிஃப்ட் கொடுக்க வாச்சும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நீ ஜெயிக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். பந்தக்கால் சடங்குக்கு நான் சொன்ன பொருளை வாங்கிட்டு வந்துட்டேல? நீங்க எதுவா இருந்தாலும் என்னோட டிரைவர் கிட்ட கேளுங்க, சரியா? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். டிரைவர், இங்க வா. ஐயர் கூட இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு. சரிங்க மேடம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நான் பாத்துக்கிறேன். பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வச்சிட்டேல? எல்லாமே வாங்கி வச்சாச்சு, வந்து பாத்துருங்க சாமி. வாங்க. சாமி, நீங்க சொன்ன பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. ஆமா, உன் பேர் என்னப்பா? டிரைவர்.
அது நீ செய்யற வேலையாச்சப்பா. உன் பேரை சொல்லுப்பா. இங்க எல்லாரும் என்ன டிரைவர் தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் டிரைவர்னே கூப்பிடுங்க. உங்களுக்கு எதனா தேவைன்னா டிரைவர்னு ஒரு குரல் மட்டும் கொடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். பரவாயில்லப்பா, நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க. சரிங்க சாமி, நீங்க பாருங்க. சரிப்பா. வாங்க உள்ள போங்க. வணக்கம். வணக்கம். மேடம், வாங்க. மேடம், ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டீங்களா? வணக்கம். எல்லா பொறுப்பையும் என் டிரைவர் கிட்ட கொடுத்திருக்கேன். அவன் எல்லாத்தையும் கரெக்டா பாராட்டுற மாதிரி தான் செஞ்சிருக்கான். மாப்பிள்ள சார், ஆ? உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? தயவு செஞ்சு அந்த கழுத்து பட்டனை மட்டும் போடாதீங்க. பார்க்கவே சகிக்கல. ஏய் துர்கா, என்ன பேசுற நீ? மாப்பிள்ளைய நான் ஓகே பண்ணதே அந்த கழுத்து பட்டன் ஒரே காரணத்துக்காக தான். அசோட்டா வேணாங்கிற? மாப்பிள்ளை நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏய், என்ன மாப்பிளைய கிண்டல் பண்றீங்களா? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. அப்படி சொல்லுங்க அத்தை. துர்கா கேட்ட விஷயத்தை தான் நானும் மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன். அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சட்டையில பட்டன் இருக்கிறதே போடுறதுக்கு தான்ட்டாரு. மாமா, அந்த பட்டனை டை கட்னா போடலாம். சும்மா இருக்கும்போது போடணும்னு அவசியமே இல்ல. அதுவும் இவருக்கு நல்லாவும் இல்ல. ஏய் சும்மா இரு. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அவரு போடுறாரு. ஆணுக்கு உடை விஷயத்துல கூட இந்த வீட்டுல சுதந்திரம் இல்லையா? மாப்பிள்ள நீங்க போடுங்க மாப்பிள்ள. ஐ அம் ஃபுல் சப்போர்ட். சுதந்திரம்லாம் சரிதான் மாமா. ஆனா அந்த பட்டனை போட்டா சோளக்கட்டு பொம்மை மாதிரி இருக்காரு. ஏய், என்ன சும்மா இருங்க எல்லாரும். ஐயோ விடுங்க ஆண்டி, கிண்டல் பண்ணிட்டு போகட்டும். நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். சரி சரி, வாங்க எல்லாரும் பந்தக்கால் நடுற இடத்துக்கு போலாம். போங்க. என்ன ஈஸ்வரி, ஆ? ஏன் வாசலையே பார்த்துட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு டாக்டர் மல்லிகா வராளான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.